அதெல்லாம் வரும், கவலைப்படாத. எல்லாமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் வரும். அதுக்கு தானே ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. ஏன் கவலைப்படுற? திமுக வந்து தடுத்தார், ஸ்டாலின் வந்து அது தடுத்தார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இருப்பதுக்காக நான் வந்து சட்டம் கொண்டாந்து அந்த பணி துவக்கினேன். திமுக வந்து அதை அப்படி விட்டுட்டாங்க. பிறகு மத்திய அரசாங்கம் நான் வைத்த கோரிக்கையை ஏற்று ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. மக்கள் எடுக்கிற மாதிரி நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அதிமுக அரசு உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு. நீங்களும் விடுதலை சிறுத்தை கட்சியோட கூட்டணி வச்சீங்க, நாங்களும் விடுதலை சிறுத்தையோட வச்சோம், நாங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி வச்சோம். இப்போ நீ ஏன் வச்ச? இப்போ அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறாங்க. நிச்சயம் நம்மோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம். ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்தில் கூட்டணி வச்சீங்களோ, நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு? ஸ்டாலின் கனவு கண்டார், எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு, எப்படியா தில்லு முள்ளு செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு. இப்ப பயம் வந்துட்டது. ஏன்னா 5-4 வருஷமா எதுவுமே செய்யல, மக்களே கண்டுக்கல. அவர் ஒண்ணு கண்டு கொண்டது, அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு, இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு துணை முதலமைச்சர். இதுதான் அவருடைய சாதனை. இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை துணை முதலமைச்சர் ஆக்கினதான் சாதனை. வேற என்ன செஞ்ச? இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில் ஏதாவது கொண்டாந்துருக்காங்களா திட்டத்தை? ஒண்ணுமே கொண்டாடல. அவர்கள் செஞ்சதெல்லாம் இந்த 50 மாத கால ஆட்சியில கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொல்லியுமா செய்யறாங்க. செய்யாத நாளே கிடையாது. நீங்க எடுத்துக்க, இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாக்ல ஊழல் என்று கண்டுபிடிச்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க. கியாமுயான்னு கத்துறாரு ஸ்டாலின், உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாரு. ஏப்பா பயம்? என்ன பயம்? மடியில கணமுதான் வழியில பயம் இருக்கும். அப்ப ஊழல் நடந்திருக்குல்ல, ஊழல் நடக்காட்டிதான் பயந்துட்டு இருக்கிறீங்க. இது நான் முதலமைச்சர் இருக்கும் போது நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி இன்றைக்கு நீதிமன்றம் போச்சு. நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது யார் வழக்கு போட்டாங்களோ அவர்களே வாபஸ் திரும்ப பெறது சொன்னாங்க. நான் கேட்கல. ஏன்னா திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவு வச்சுட்டாரு. ஊரூரா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்வதாக மக்களிடத்திலே பரப்புனாரு. அதற்காக நான் நிரபராதி, நீதிமன்றத்திலே என்னுடைய வழக்கை சந்திப்பேன் என்று நான் சந்திச்சு நிரபராதியாக முன்னிக்கிறேன். நீ அந்த மாதிரி போய் வழக்க சந்தி, தப்பு பண்ணினா நிரபராதி நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்கும்ல. இங்கதான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாங்களே, கொஞ்சம் நெஞ்சமா கொள்ளையடிச்சு வச்சாங்க. யாரு? நாம சொல்லல, மக்கள் சொல்லல, எதிர்கட்சி சொல்லல. திமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த இந்த 3 வருஷத்துக்கு முந்தைய நிதி அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார், திரு பழனிவேல் தியாகராஜன் இருந்தார். அவர் ஒரு ஆடியோவில் ஒரு கருத்தை வெளியிட்டார். திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், பிறகு உதயநிதி ஸ்டாலினுடைய மகன். திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பார் என்று அந்த ஆடியோ செய்தி. இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கவே இல்லை. ஆக ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டுகளில் 30,000 கோடியை கொள்ளையடிச்ச கட்சி திமுக கட்சி. 30,000 கோடி நாம சொல்லல, திமுகவில் அங்கம் வைக்கின்ற நிதியமைச்சர் சொன்ன வாக்குமூலம். அப்படின்னா அந்த பணம் என்னென்ன பாடுபடுத்தும் மக்களை, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்வு சந்திக்க இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. தப்பி தவறி ஏதாச்சும் ஆயிட்டுது, இந்த ஊரையே பட்டா போட்டுருவாங்க. ஜெயங்கொண்டம் உங்களுக்கு இருக்காது. ஏற்கனவே திமுக கட்சிக்காரன் எங்காவது வேக்கண்ட் லேண்ட் காலி இடம் இருந்தா கண்ணு குத்துனா பட்டா போட்டுருவான். ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டாக்கி எழுதி வாங்கிட்டுருவாங்க. இது அம்மா முதலமைச்சர் இருக்கும் போது நில அபகரிப்பு என்ற ஒரு பிரிவே திமுக காரருக்காக தொடங்கினாங்க. நில அபகரிப்பு பிரிவு அப்படின்னு அதுக்கு காவல்துறை நியமிக்கப்பட்டு
எங்கெங்கெல்லாம் திமுக காரன் கொள்ளையடிச்சு நிலத்தை அப்பாவி மக்கள்கிட்ட பிடுங்கினாங்கனோ அதையெல்லாம் விசாரிச்சு மீண்டும் அந்த மக்களுக்கே கொடுத்தாங்க. இப்படி திமுகவுடைய நிலை இப்படி இருக்குது. எல்லாம் உஷாரா இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாமெல்லாம் கிராமத்து மக்கள், இங்க ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. நானும் உங்களை மாதிரி கிராமத்திலிருந்து வந்தவன். அதனால மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்திருக்கிறேன். இங்க மக்காச்சோளம் அதிகமாக விளைவதாக சொன்னாங்க. இந்த மக்காச்சோளத்திற்கு இன்னும் கூடுதல் விளைச்சல் பெறுவதற்கு அதற்கான வித்துகளை கண்டுபிடித்து நம்முடைய விவசாய பிரிவு மக்களுக்கு இலவசமாக அதிமுக வழங்கும். அதே போல அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது, பெரு நஷ்டமாச்சு. விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. 186 கோடி விவசாயிகளுக்காக இழப்பீடு தொகை கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புழு விழுந்த உடனே விவசாயிகளை என்னை சந்திச்சு சொன்னாங்க, இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னை சந்திச்சு சொன்னார், உடனடியாக எந்தெந்த தோட்டத்தில் எந்தெந்த பகுதியில் அமெரிக்கன் படைப்புழு விழுந்தது என்று ஆய்வு செஞ்சு அதன் மூலமாக எல்லா பகுதிக்கும் படைப்புழு அமெரிக்கன் படைப்புழு விழுந்த அந்த தோட்டங்களெல்லாம் உடனடியாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அந்த மக்காச்சோளை பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி, 2 முறை தொடக்க வேளாண் வங்கியில பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி, மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயி எப்ப வேணா பம்பு செட்டு கிடக்கலாம். எல்லாமே நாங்க செஞ்சோம். குடிமராமத்து திட்டம், ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி விவசாயிகள் விவசாயம் மண்ணை அள்ளிட்டு போலாம். இந்த ஆட்சியில் முடியுமா? அது மட்டும் இல்ல, விவசாயி தொழிலாளிக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாங்க. இப்போ 50 நாளா குறைஞ்சு போச்சு. 50 நாளா குறைஞ்சு போச்சு. இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த கிராமம் நிறைந்த பகுதி, இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள். அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீட் தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெற முடியல. அதனால அம்மாவுடைய அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவக் கல்வி தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல. உடனே என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடன் இந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு தேர்வானவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி அரசாங்கமே கட்டணும். இதுதாங்க ஏழைக்கு உண்டானது.